விசிகால இருந்து அவரை போய் சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து இதுல அடுத்தடுத்து வேற கட்சியில இருந்து வருவாங்களா? இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய நல்லது நடக்கும், நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மாற்றம் நடக்கும். மாவட்ட செயலாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் உங்க ஏரியாக்குள்ள வரும்போது டிராபிக் ஏற்படுத்துற மாதிரியே இருக்கு. இது ஏன் இப்படி பண்றாங்க? ஆமாம், இது என்னன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். சின்ன ஒரு நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியல, 35 வருஷமாக வந்து மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு அரசியல் கட்சிகளை வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது அவங்களுக்கு. அது தவறு இல்லை. ஆனால் மக்களுக்கு பாதிக்கும் வகையில் டிராஃபிக்கோ இல்லை வேற பிரச்சனையோ இருந்தால் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதெல்லாம் இப்போ தலைமை கழகத்தில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆதவர்ஜுன இணைச்சது வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஒப்பு சொல்லுடன் சமூக வலைதளங்கள் அதிகமாக விமர்சனங்கள் ஆகிட்டு ரசிகர்கள் மத்தியில் புரியுமா? ஆமாம் சார், அது எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல சார். ஒரு நம்ம அரசியல் கட்சியில் எல்லா எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க, புரிதல் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் இப்போ நீங்களே கேட்குறீங்க எனக்கு பொறுப்புன்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தளபதி என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம நம்புகிறோம், அந்த கொள்கையை நம்புகிறோம். அந்த கொள்கை பிடிப்பும் தளபதி என்ன மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமோ விமர்சனமோ இல்லை. அது அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த உணர வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக அவங்கள உணர வைப்போம் சார். ஆதவர்ஜுன் வருகை இருந்ததுக்கப்புறம் புசியானந்த் கொஞ்சம் அவருக்கான பொறுப்புகள் அந்த இதெல்லாம் பவர் குறையும் அப்படின்ற மாதிரி இல்லை சார். அவர் வந்து இந்த தேர்தலுக்கான அந்த தேர்தல் பணிக்கான ஒரு பொதுச் செயலாளர், அந்த விஷயங்கள் வியூகத்துக்கான ஒரு பொதுச் செயலாளராக தான் இருக்கிற ஒழிய கட்சிக்கான பொதுச் செயலாளர் வந்து அண்ணன் புசியானந்த் அவர் இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். ஏற்கனவே ஆனந்த் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கட்சியில் உழைச்சவங்களுக்கு தான் முக்கிய பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து வெளியிருந்து வந்தவங்க உடனே துணை பொதுச் செயலாளர், ஐடி செயலாளர்லாம் போடுறாங்க. இது முரணா தெரியலையா? இல்லை சார், இது அப்படி சார் இல்லை சார். கட்சியில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது வந்து தேர்தல் வியூகத்துக்காக அந்த அனுபவம் உள்ளவங்களை அங்கே எடுத்திருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். மற்றபடி இங்கே இருக்கிறவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசாக யாரையுமே கூப்பிடல, புதுசாக யாரையுமே வந்து சேர்க்கலை. ஆனால் சேர்க்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. நீ அடுத்தடுத்து புதியவர்கள் வருவாருங்க. அவங்க என்ன சொன்னார் புசியானந்த் அண்ணன், முதலில் இந்த இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் 30 வருஷமா போஸ்டர் ஓட்டினவங்க, அண்ணனுக்காக உழைச்சவங்க, மக்களுக்காக உழைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பதவிகளை கொடுத்துட்டு அடுத்து புதிய வரவுகளை நாம் வரவேற்போம்னு சொல்லி புசியானந்த் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு சார். ஓராண்டு தான் இருக்கு தேர்தலுக்கு. எதிர்பார்த்த இடங்கள் அந்த வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும்னு உறுதியாக இருக்கும் சார். கொள்கை தலைவர் அவங்க பெரியார் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து பெரியார் வந்து சர்ச்சையை பேசிக்கிட்டே இருக்கார் சீமானவர். ஆனால் அது தொடர்பாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்போ அது தொடர்பான ஒரு அறிக்கையோ இப்போ வரை விடல. கொள்கை தலைவராக இருக்கும் பொழுது அதுக்கான குறைஞ்சபட்சமாக ஒரு அறிக்கையாக விட்டுருங்க விடாமல் இருக்காரு சார். அதாவது நம்ம தமிழக அரசியலில் வந்து காமராஜர் ஐயா, பெரியார், இன்னும் அம்பேத்கர், இன்னும் நிறைய பேர், முத்துராமலிங்க தேவர், நிறைய பேரை புறக்கணிச்சுட்டு இந்த அரசியல் நம்ம பார்க்கவே முடியாது சார். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சில பேர் பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அதுக்கான பதிலை வந்து செயலில் காமிப்போம் சார். நாங்கள் ஒரு கொள்கை தலைவர் இருங்க சார், அது செயலில் தான் காமிக்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது சார். அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். அதுக்கு நமக்கு மக்கள் பணி செய்யறதுக்கான நேரமே கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கை தலைவர் ஒருத்தர் பேசுகிறன்றதுக்காக நாங்கள் கடந்து செல்லவில்லை. நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். சரியான நேரம் வரும்போது எங்கள் தலைவர் மூலியமாக அதுக்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட எதிரி யாரு? அதிமுக தான் எதிரி சொல்லின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் தெளிவாக சொல்லிட்டார் சார். தமிழக வெற்றி கழகத்தோட நேரடி எதிரி திமுக அண்ட் பிஜேபி. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வந்து தமிழ்நாட்டை பார்ப்போம் சார். தமிழ்நாடு தலைவர், எங்கள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே தமிழ்நாட்டை ஊழல்ல இருந்து மீட்டணும், இங்கே இருக்க பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை சரி பண்ணணுன்றது தான் எங்கள் தலைவரோட மிக முக்கியமான எண்ணம். அண்ட் அதுக்கானதான் உழைச்சிட்டு இருக்காரு. மத்திய பட்ஜெட்ல தமிழகத்தை பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா மத்திய பட்ஜெட் பற்றி எதுவுமே இல்லை சார், கருத்து கொடுத்துருக்காரு. தமிழகத்தை வந்து மறுபடியும் வஞ்சிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சில நல்ல விஷயத்தை பாராட்டி இருக்காருல்ல சார். அது நீங்க போய் பயன்படுத்தினா அந்த பட்ஜெட் முழுசாக வந்து நடைமுறைப்படுத்தும் போது தான் சார் தெரியும்.